வட்டலப்பம் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு தேங்காய் பால் தான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு டின் மில்க் மைட் இருந்தாலே போதும், சூப்பராக நம்ம வீட்டில் வந்து வட்டலப்பம் செஞ்சிடலாம். இந்த சிம்பிளான மில்க் மைட் வட்டலப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல இதுக்கு கேரமல் சாஸ் வந்து செய்யணும். அதுக்கு ஒரு பேனில் அரைக்கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். இந்த சீனி எல்லாம் மெல்ட் ஆகி கலர் வந்து ப்ரௌனாக மாறி வரணும். ஸ்பூன் வச்சு கலராதீங்க. இந்த அளவுக்கு கலர் மாறி வந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம தண்ணி சேர்த்ததுமே இந்த கேரமல் சாஸ் வந்து ஒரு மாதிரி மிட்டாய் போல் ஆயிரும். இனி இது நல்லா மெல்ட்டாக விட்டுட்டு நம்ம எந்த பவுலில் வட்டலப்பம் பண்ண போகிறோமோ அதில் இந்த கேரமல் சாஸை ஊற்றி வச்சுக்கணும். நான் ஒரு பாதி சிரப் தான் பவுலில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். மீதி சிரப்பை எடுத்து வச்சிருக்கேன். வட்டலப்பத்தை சர்வ் பண்ணும்போது மேலே ஊற்றிக்கலாம். ஒரு டின் மில்க் மேடுக்கு சரியாக 5 முட்டை தேவைப்படும். நான் நாட்டுக்கோழி முட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கடையில் வாங்குற முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த முட்டையெல்லாம் உடைச்சி வந்து பவுலில் ஊற்றிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க. நம்ம விஸ்க் யூஸ் பண்ணாதான் அந்த வட்டலப்பத்தில் சின்ன சின்ன துளைகள் வரும். அதில் அந்த சீனி பாகெல்லாம் ஊறிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த துளைகள் எதுவுமே வராது. ஸோ பீட் பண்ணி வச்சிருக்க முட்டையில் ஒரு டின் மில்க் மேட் முழுசாக சேர்த்துட்டு அதே டின் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துருக்கேன். சீனி எதுவும் சேர்க்க வேண்டாம். மில்க் மேட்ல இருக்க இனிப்பே வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நம்ம கேரமல் ஊற்றி வச்சிருந்த பவுலில் வந்து அப்படியே வடிச்சு விட்டுக்கலாம். அப்புறம் பாலில் கொஞ்சமாக சாஃப்ரான் ஊற போட்டிருந்தேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெனிலா எசன்ஸும் போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டு ஒரு 3 ஏலக்காய் அடிச்சு வச்சிருந்தேன். அதையும் போட்டிருக்கேன். அப்புறம் பாதாம் பிஸ்தா தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இனி வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நான் இதில் ஃப்ளேவருக்காக சாஃப்ரான், வெனிலா எசன்ஸ், ரோஸ் வாட்டர், ஏலக்காய் இந்த 4மே சேர்த்துருக்கேன். இந்த 4 வந்து போட்டால் சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த வட்டலப்பம் வேகிறதுக்கு ஒரு ½ hour ஆச்சு. ஒரு கத்தி விட்டு செக் பண்ணி பாருங்க. எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா எடுத்துருங்க. நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் தான் கட் பண்ணி எடுத்தேன். சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதை சாப்பிடும்போது மேலே கேரமல் சிரப் ஊற்றிக்கங்க. சப்போஸ் அந்த சிரப் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கங்க. நீங்கள் இதை வட்டலப்பம்னு சொல்லிக்கலாம், இல்லைனா வந்து புட்டிங்னு கூட சொல்லிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இதுக்கு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வட்டலப்பம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி பெண்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பட் அந்த ஷாப்பிங்கை நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ யூனிக் பொட்டிக்குங்கிற இன்ஸ்டா பேஜ்லேருந்து எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு எங்கள் ஊரில் ஒரு ஷாப் இருக்குது. பீச்சுக்கு போகிற வழியில் சொல்கார்த்தூர் கார்னரில் எங்கள் கடை இருக்குது. ஸோ நம்ம ஊருக்காரங்க டேரெக்டாக எங்கள் கடையை போய் விசிட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஊரில் இருந்தாலும் கடைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஊருக்குள்ளே ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பில் பார்த்து ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. இவங்கள்ட்ட விதவிதமான ஸ்லிங் பேக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளச்சஸ், கிட்ஸுக்கான ஸ்கூல் பேக்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. அடுத்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸும் வச்சுருக்காங்க. அதில் ஸ்டோன்ஸ் வச்சது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இயரிங்ஸ், பிரேஸ்லெட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. நிறைய பேருக்கு ஸ்டோன் கிளிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் எல்லா ஊர்லயும் கிடைக்காது. உங்களுக்கு இந்த ஸ்டோன் கிளிப்ஸ் பிடிக்கும்னா இந்த யூனிக் பொட்டிக்ல நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். ஸோ இவங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன். இவங்க இன்ஸ்டா பேஜ் லிங்க் அப்புறம் அட்ரஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெண்களுக்கு தேவையான ஷாலு, மக்கனா இதெல்லாம் கூட வந்து இருக்குது. அதுலேயும் காட்டன், கஷ்கா, ஸ்டோன்ஸ் வச்சது இப்படி வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அப்புறம் நிறைய மாடல்ஸில் மாஸ்க் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.